உன்னை தலை தீபாவளி கூப்பிடதாம வந்திருக்கேன். உன்னையும் மாப்பிளையும் கொண்டு போய் நம்ம வீட்டில் விட்டுட்டு நானும் சித்ராவும் இங்கே வந்து எங்களுடைய தலை தீபாவளியை கொண்டாட போறோம். சரியா? ரொம்ப நல்லது. நாங்க அங்க வந்து உங்களை கூப்பிடலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. சித்ரா தான் சொல்லி அனுப்பிச்சா மாமா. நீங்க வந்து கூப்பிட்டாலும் நாங்க வந்து கூப்பிட்டாலும் ரெண்டு ஒன்று தானே. அதான் நானே வந்துட்டேன். அப்பாவும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. ரம்யா, நீ போய் கார்த்திகிட்ட விவரத்தை சொல்லி அவன் கிளம்புறதுக்கு ரெடி பண்ண சொல்லுமா. மாப்பிள்ளை, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? மோர் இருந்தா கொடுங்க அத்தை, வேற எதுவும் வேண்டாம். சரி. எங்க இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருவா. எதுக்கு? இல்ல, எங்க அண்ணன் உங்களையும் என்னையும் தீபாவளிக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அதுக்காக தான். நீங்க ரெடி ஆயிடுங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. அந்த ட்ரெஸ் உள்ளவை உள்ளவை. என்ன பேசுறீங்க? இது நமக்கு தலை தீபாவளி. இதுக்கு நம்ம போய் தானே ஆகணும். அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சட்டம் எதுக்கு? இது நடைமுறை சம்பிரதாயம். நாம எங்க அப்பா வீட்டுக்கு போனோம். என் அண்ணனும் உங்க தங்கையும் இங்கே வரணும். நீங்க இப்படி என்கிட்ட பேசுறது புதுமையா இருக்கு. இதை பாரு ரம்யா, எனக்கும் தீபாவளியில நம்பிக்கையும் இல்லை, ஆர்வமும் இல்லை. உனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தா நீ போ. பிறந்த வீட்டில் போய் பட்டாசு வெடி, ஸ்வீட் சாப்பிடு. என்ன இந்த கர்மத்துக்கு நான் கூப்பிடாத. ப்ளீஸ், பிடிவாதம் பிடிக்காதீங்க. அண்ணன் வந்து வெளியில வெயிட் பண்றாரு. அண்ணன் வந்தா நானா வர சொன்னேன்? இல்ல வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரா? வீடு திறந்திருக்குன்னு உள்ள வரவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? நீங்க வரமாட்டீங்கன்னு நான் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? என்கிட்ட வாய்கிழி ஆர்கியூ பண்றல, போய் இதையும் சொல்றது. இது பாரு, படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம அதை உள்ள வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. போ. ரம்யா, எங்கம்மா மாப்பிள்ள? உள்ளதானே இருக்காரு. என்ன ரம்யா, ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, அவரு வர மாட்டேங்கிறாரு. என்ன மட்டும் தீபாவளிக்கு போக சொல்றாரு. என்னம்மா வளர்ற? தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை இல்லாம எப்படி? எனக்கு இந்த தீபாவளி மேல நம்பிக்கை இல்ல. உனக்கு பிடிச்ச நீ மட்டும் போயிட்டு வா, என்ன வற்புறுத்தாதுன்னு சொல்றாரு. ரம்யா, என்னம்மா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனையா? ப்ளீஸ் ரம்யா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பேசி தீர்த்துக்கலாம். இது பேசினா தீர்ற பிரச்சனை எனக்கு படலன்னு. அவர் மனசுல என் மேல எந்த ஈடுபாடுமே இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்களும் மண்டபத்துல எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுனீங்க. அவரு தாலி கட்டினாரே தவிர அவருக்கு என் மேல துளி கூட அக்கறையோ ஈடுபாடும் இல்ல. பேருக்கு தானே பொண்டாட்டியே தவிர மனைவிங்கிற ஸ்தானத்தோட எந்த வித அம்சத்தையும் நான் அனுபவிக்கல. என்ன ரம்யா, நீ என்னென்னமோ சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? சத்தியமா சொல்றேன்னு, நாங்க நிஜமான புருஷ பொண்டாட்டியே இல்ல. ஏன்பா குமாரு, தீபாவளி எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு. சட்ட துணிமணி எல்லாம் எடுக்கணும். நீ பாட்டுக்கு கம்முன்னு இருந்தா எப்படிப்பா? கையில காசு இல்லம்மா, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட என்னைக்குப்பா இருந்தது? நாம தான் ஏற்பாடு பண்ணணும். என்னதை ஏற்பாடு பண்றது? வீட்டுல ஒரு இளஞ்சோடி இருக்கு, அவங்களுக்கு தான் தலை தீபாவளி ஆச்சே. அவங்களுக்கு எப்படியும் மாமியார் வீட்டுல இருந்து கோட்டு சூட்டெல்லாம் வந்துடும். நமக்கு தான் ஏன் ஏற்பாடு பண்ணணும்? இப்ப நீ எதுக்கு பேசுற? உள்ளதை தானே சொன்னேன். அவங்களுக்கு எப்படியும் காரியம் நடந்துரும். நான் தான் நல்ல துணிமணியே இல்லாம நிக்கிறேன். அவங்களுக்கு எப்படியும் கிடைச்சிரும் சொன்னேன். நீ எதுக்குமா வயிற்றுச்சல் படுற? ஆர்த்தி அக்கா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நல்ல துணிமணிகளை அவங்களால எடுத்து கொடுக்க முடியும். தாலி பெருக்கிற அன்னைக்கு எவ்வளவு நல்லா செஞ்சாங்க தெரியுமா? அடையாத்தி, என் மாமியாருக்கு சுருன்னு வரத பாரு. நானும் அதைத்தானே சொன்னேன். தலை தீபாவளிக்கு தான் எப்படியும் அவங்களுக்கு கலெக்ஷன் வருமே. நாம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஆமா, கலெக்ஷன் காசு வரும். உனக்கு என்ன அதை பத்தி கவலை? உனக்கா கொடுக்க போறாங்க. இது பாருங்க, எங்களை பத்தி யாரும் அனாவசியமா பேச வேண்டாம்.
எங்க வீட்ல என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அனாவசியமா இங்க இருக்கவங்க யாரும் அதை பத்தி அக்கறை காட்ட வேண்டாம். ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அவங்க பண்ணுவாங்க தானே சொன்னேன். அதுக்கே இப்படி ரெண்டு பேரும் கடுப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க வீட்ல எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்வாங்களா பாப்போம்னு சவால் விடுற மாதிரி இருக்கு. பாப்போம் பாப்போம். எப்படியும் தலை தீபாவளி வரத்தானே போகுது. அப்ப தன்னால தெரிய போகுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு. பார்க்கலாம். அதெல்லாம் எங்க மாமியார் வீட்டுல தீபாவளி சீர்ல ஜமாச்சிருவாங்க. அவங்க வாய் முன்னே கம்னு இருங்க. ஏய், நான் உங்ககிட்ட பேசினேனா? ஏய், இருடி, எதுக்கு சண்டைக்கு போற? வாடா வாடா. வம்புக்கு நீ ஏன் தான் இப்படி அலையிறியோ? உங்க வேலையை மட்டும் பாக்குறீங்களா? ஆமா, எழுத்து எழுத்து பேசு. எப்ப பாரு தேவையில்லாம பேசிட்டு. என்னண்ணா? ஏண்டா, உன் சம்சாரம் என்னமோ அவங்க வீட்டில் உங்களுக்கு உறுதியாக தீபாவளி சீர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுது. ஆமாண்ணா, பண்ணுவாங்க தான் தோணுது. ஏண்டா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அபி அவ்வளோ கராராக பேசிட்டு போயிருக்கே, அதை நினச்சா இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு சந்தேகமாக இருக்குடா. என்னண்ணா நீ பாட்டு இப்படி சொல்ற? கரெக்டாக தானே சொல்கிறேன். உங்கள் அண்ணிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறீங்களே, எந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும் தான். டேய், இந்த பாரு, முதல்ல அந்த அபி இல்லாத நேரமாக பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசு. தலை தீபாவளியை பற்றி அவங்க ஏதாவது யோசனை இருக்காங்களான்னு அவங்க கிட்ட கேளு. அப்படி ஏதாவது பண்ணுறதா இருந்தா ஓகே. அப்படி ஒருவேளை பண்ணுறதா இல்லைன்னு அபி முடிவு பண்ணியிருந்தா, அண்ணா அப்ப என்னண்ணா பண்றது? அப்படி அவங்க எதுவும் பண்ணுறதா இல்லைன்னா கடனை உடனே வாங்கியாவது எல்லாருக்கும் துணி எடுக்கணும்ல. சும்மா வெட்டியா வீட்டில் வாயடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. புரியுதா? எதுக்கு அன்னிக்கிட்ட அனாவசியமாக பேச்சு வாங்குற? சரிண்ணா, நான் என் மாமியார் வீட்டில் போய் கேட்குறேண்ணா. டேய், கேட்குறத சட்டு புட்டுன்னு கேளு. ஏன்னா தீபாவளிக்கு 2-3 நாள் தான் டைம் இருக்கு. அப்புறம் டைம் இல்லை. சரியா? சரிண்ணா. ஓ, வாங்க உள்ள வாங்க. என்ன மச்சான் வந்தீங்க அப்படியே திரும்பி போறீங்க? இல்லை இல்லை, சும்மாதான். என்ன என்ன திருட மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? இருக்காங்களா? யாரு? அபியண்ணி. இல்ல இல்ல, வாங்க. வாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அட வாங்க. மா மா என்னடா? வாங்க. மா, ஆர்த்தி வீட்டுக்காரர் வந்திருக்கார் பார். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. முதல்ல உட்காருங்க. ஒரு விஷயம் அவசரமா சொல்லிட்டு கிளம்பணும். ஏன் உடனே கிளம்பணும்னு சொல்றீங்க? அபியண்ணி வந்துடுவாங்க தான், வேற என்ன? அத்தை. என்ன தம்பி, விஷயத்தை சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு அழைப்பீங்கன்னு ஆர்த்தி ரொம்ப ஆர்வமாக இருக்கா. இது தலை தீபாவளியாச்சே, அதான். ஆமா, அவன் மனசு நிறைய ஆசை இருக்கு, இதே சிந்தனையோட தான் இருக்கா. ஆனால் அவள் ஆசைப்பட்டா மட்டும் போதாதே. இங்கே என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ, அதான் இங்கே என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ஏன் எங்களை தலை தீபாவளி கூப்பிடுவீங்களே? என்ன மாப்பிள்ள இது இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கேக்குறீங்க? என்னத்தை பண்ணுறது, நானும் ஆர்த்தியும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் நடந்துக்கிட்டோம். அதனால தான் ஸ்கூல் வாத்தியாருக்கு பயப்படுற மாதிரி பயந்துக்கிட்டே உள்ள வந்தேன். மாப்பிள்ளை, தலை தீபாவளிங்கிறது முக்கியமான விசேஷம். உங்களை அழைக்கிறது முறை. நாங்க அழைச்சுதானே ஆகணும். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது இல்லத்த, ஏற்கனவே நம்ம பேர் ரிப்பேரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு பிறகு
அபியே நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அத்தை. அதான் டவுட்டு அவங்க கூப்பிடுவாங்களோ மாட்டாங்களோன்னு. அண்ணன் வேற போய் கேட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னாரு. அதனால தான் அத்தை. அவர் என்ன கேட்டு வர சொன்னாரு? ஒருவேளை உங்கள் வீட்டில் அழைக்கலைன்னா எங்கள் வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண இல்லையா, அதான். நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, முறையெல்லாம் விட்டு தர மாட்டோம். உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் நாங்களே எடுப்போம், உங்களையும் அழைப்போம். இதுல எந்த மாற்றமும் இல்லை மாப்பிள்ள. அத்தை, நான் ஆர்த்தியை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு உடனே எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். நாங்கள் தங்குறதெல்லாம் வேண்டாம். ஏன் மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? இல்லை, என்னை பார்த்தா மற்றவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி தான் இருக்கு. என்ன செய்ய? ஏய் பேசாம இருடா. பாருங்க மாப்பிள்ள, எங்களுக்கு ஆர்த்தி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் முக்கியம்தான். நான் வேணா உங்களை கூட்டிட்டு வரேன். ஆமா மாப்பிள்ள, மனோ வந்து உங்களை அழைப்பா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உங்க தல தீபாவளி இந்த வீட்டுல தான். கவலைப்படாதீங்க, ஆர்த்தி கிட்டையும் உறுதியா சொல்லிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தே. சாந்தி, சாந்தி, செல்வி, அம்மாங்க. மம்மி மேலே இருக்காங்க. மேலையா? சாந்தி, வந்துட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். என்னங்க? நீங்க உடனே பாப்பாவையும் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க. எங்க? நம்ம உடனடியாக ஒரு கிராமத்துக்கு போறோம். கிராமமா? எந்த கிராமம்? திண்டிவனம் பக்கத்துல திருக்கோவில் இருக்குல்ல, அங்கதான். அங்க எதுக்கு? என்னங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? சந்திராபா அன்னைக்கு வந்திருந்தப்போ ஒரு பொண்ணை பத்தி சொன்னார்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா, சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்லேயும் திருதுப்புன்னு என் செல்லுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அதை விட்டால் தேய்பிரம் வந்துடும், அதனால் நாளைக்கே வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் இப்போ கிளம்பி போனோம்னா போய் சேர நைட் ஆகிடும். ராத்திரி சந்திரா வீட்டில் தங்கி இருந்துட்டு காலையில் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க வேணா போயிட்டு வாங்க. என்னங்க நான் மட்டுமா? ஏன் நீங்கள் வரலையா? இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. என்னங்க எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் வராட்டி எப்படி? இல்லை, வரணும் தான் ஆசை. உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது அங்கே வந்தாலும் டல்லாக இருப்பேன், அது நல்லா இருக்காது. இல்லைன்னா போகிறது ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க, நான் வரேன். அது முடியாதுங்க, ஏன்னா நான் வரேன்னு சொன்னதுனால அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்களா, இனி மாத்துறது ரொம்ப கஷ்டங்க. வேணா ஒன்று பண்ணுறேன், நான் பாப்பாவை கூட்டு போயிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம போகலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ணி வச்ச ஏற்பாடெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எங்க 2 பேரும் போயிட்டா நான் மட்டும் எப்படி? இங்க என்னங்க நீங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றீங்க, தனியாக இருக்கவும் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்கிறீங்க. இதோ பாருங்க, உங்களை பார்த்தா அவ்வளோ உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியல, வர முயற்சி பண்ணலாம். நான் வரேன். வெரி குட், அப்போ கிளம்பிருங்க, நான் கார் பிடிச்சிட்டு வந்துடுறேன். கடவுளே, சார் நேற்று திருக்கோவிலூருக்கு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது இந்நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அந்தூருக்கா? நேற்று காலையில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிடைச்சிரும், நேற்று மதியம் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு தான் கிடைக்கும். சார் கிடைச்சிரும்ல? கண்டிப்பாக கிடைச்சிரும். லீவு அது இதுன்னு லேட் ஆகுமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எப்படியா இருந்தாலும் உங்கள் லெட்டர் கிடைச்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா.